லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபி, நீங்க பர்ஸ ஆசிரமத்திலே வச்சுட்டு வந்துட்டீங்களோ? இல்ல ஜோதி, நான் பர்ஸை எடுத்துட்டு வந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆட்டோல வந்த வரைக்கும் பர்ஸ் என் கையிலேயே தான் இருந்துச்சு. பர்ஸ ஆட்டோல தான் மிஸ் பண்ணிருக்கேன். நிஜமாவா அபி? ஆமா. நம்மள இறக்கி விட்ட ஆட்டோக்காரர் போயிட்டாரா என்னன்னு தெரியல. நான் போய் அவர் இருக்காரான்னு பாத்துட்டு வந்துடுறேன். அபி, அவர் கண்டிப்பா போயிருப்பாரு. நான் சொல்றத கேளுங்க. என்கிட்ட கார்டு இருக்கு, அதுல நம்ம பாப்பாக்கு மருந்து வாங்கிக்கலாம். இல்ல வேண்டாம், இருக்கட்டும். நானே அந்த ஆட்டோக்காரர் இருக்காரான்னு பாக்குறேன். இப்பவே போய் பாத்துட்டு வந்துடுறேன். போன் அடிக்குது பாருங்க அபி. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், விடு ஜோதி. மேடம், என்ன பிரச்சனை? மெடிசின் வாங்க பணம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க வந்த ஆட்டோல அபி பர்ஸ மிஸ் பண்ணிட்டாங்க, அதை எடுக்க போயிருக்காங்க. மேடம், நீங்க மெடிசினை சீக்கிரம் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். பாப்பாவுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இதோ இப்ப வந்துருவாங்க. ஓகே. அண்ணா, இந்த பக்கமா போகணும். புரியலையே சார். இல்லை, அந்த பக்கம் தான் போகணும் ஆக்சுவலாக. யாராவது தேடுறீங்களா? ஆமாங்க. சரி, ஆட்டோல உட்காருங்க, போலாம். ஐயோ, பாப்பாவை கடத்த போறானே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இந்தாங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. இருக்கட்டும். உள்ள போக முடியாதே. அந்த ஏவல் அபி குழந்தைய தூக்கிட்டு வர கண்கொள்ளா காட்சிய பாக்கணுமே. இந்த மங்கா எதுவும் தடுத்துருவாளோ? நம்ம உள்ள போய் கண்ணால பாத்துருவோம். அபியும் பாப்பாவும் இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. நர்ஸ். எஸ். இங்க ஜொரோன்னு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்களே, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரியுமா? எந்த குழந்தைய யார் கொண்டு வந்தாங்க? அது வந்து அவங்க. ஐயோ, இவன் வந்துட்டானே. அம்மா, குழந்தை பேரு இல்லனா கொண்டுட்டு வந்தவங்க பேரை சொல்லுங்க. பேரா? இல்ல, நானே பாத்துக்கிறேன்.
படுறதுக்கு முன்னாடி பாப்பாவை எப்படியாவது காப்பாத்திடணும். இது அபியோட பர்ஸ் மாதிரியே இருக்கு. சார் அந்த பர்ஸு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க சவாரி வந்தாங்க, அவங்களோட தான் இருக்கும் சார். இது அம்மியோட பர்ஸ் தான். அந்த பர்ஸை என்கிட்ட கொடுங்க சார், நான் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். இல்லை பரவாயில்லண்ணே, என் ஒய்ஃபோட பர்ஸ் தான் இது. என்ன சார் சொல்றீங்க? நம்பிக்கை இல்லைங்களா? இங்கே பாருங்க, எங்கள் கல்யாண ஃபோட்டோ. சார் நீங்க அபி மேடத்தோட ஹஸ்பண்டா? சாரி சார், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்ல சார், அபி மேடத்தை நான் பக்கத்துல தான் இறக்கி விட்டேன், நம்ம கொடுத்துட்டு போயிடலாமா சார்? ஆமாம்ல, பர்ஸ் இல்லாமல் அவள் என்ன பண்ணுவா? பேசாமல் கொடுத்துடலாமா? சரி அப்படியே போங்க. சரிங்க சார். இந்த மங்கா வந்த ஆட்டோ எப்படி போச்சுன்னே தெரில, அதுக்குள்ளே இது ஒரு பிரச்சனையா? ஐயோ, பாப்பாவை எங்க தேடியும் காணுமே. இந்த ஆளை அந்த புரோக்கர் தான் அனுப்பியிருக்கணும். சண்டால பாவி, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அந்த ஆளு வரானா? ஐயோ, கோழி குஞ்சு தூக்க வந்து பருந்தாட்டம். இந்த சண்டால பாவி பாப்பாவை தூக்க தேடி வரானே. கடவுளே, இவன்ட்டு இருந்து நீதான்ப்பா எப்படியாவது பாப்பாவை காப்பாத்தணும். ஐயோ, யார் இவரு? ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், உங்களை தான் சார் கேட்டுட்டு இருக்கேன். எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. யார் நீங்க? சார், உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஹலோ, சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கீங்க. நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க? வாட் பாய், யாராவது இருக்கீங்களா? என்னம்மா, என்னாச்சு? யாருன்னு தெரியல, ரூம் ரூமா எட்டி பார்த்துட்டு போறான். கேட்டா பதில் சொல்லாம தெனாவட்டா போறான். எங்க அவன்? இதோ போறான் பாருங்க. யார் இவன்? பாப்பா, உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ கவலைப்படாத. இது சாமிங்களுக்கு எல்லாம் சோதனை காலம். இந்த காலத்தை நாம எப்படியாவது கடந்துதான் ஆகணும். அதனால நீ தைரியமா இரு. உனக்கு எதிரா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அத நான் எதிர்த்து நிப்பேன். என்ன மீறி உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது பாப்பா. நம்பிக்கையோட இரு, எதுவும் தப்பாயிடாது.
ஹலோ சார், நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றேன்ல. யாரு நீங்க? என்ன சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கீங்க? யோ, என்னையா மறைக்கிற? சிஸ்டர் சொன்னது சரிதான். உன்னை பார்த்தா எனக்கே டவுட்டா தான் இருக்கு. யோ, சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்க. சொல்றத கேளியா, நீ மட்டும் போயிட்டே இருக்க. யோ, இங்க பாரியா. நீ யாரு? நீ எதுக்கு வந்திருக்க? சொல்ல பாரியா இல்லையா? இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கவா? மேடம், உங்க கூட வந்த மேடம் மெடிசின்ஸ் வாங்க போனாங்களே, அவங்க வந்துட்டாங்களா? இன்னும் வரல சிஸ்டர். ஏன்? நாங்க வாங்கிட்டு வர சொன்ன மெடிசின்ஸ்ல ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அந்த இன்ஜெக்ஷனை அர்ஜென்ட்டா உங்க குழந்தைக்கு போடணும். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இன்னும் டைம் ஆனா ரிஸ்க் ஆயிடும். அதனால தான் கேட்டேன். சரி, நான் போய் ஜோதி எங்க இருக்கான்னு பார்த்து உடனே அந்த இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வரேன். ஜோதி எங்க போனான்னு தெரியலையே. யோ, என்னையா சொல்ல சொல்ல மறைச்சிக்கிட்டே இருக்க? உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா தப்பான எண்ணத்தோட வந்திருக்குன்னு நல்லாவே தெரியுது. இதுக்கு மேல இன்னும் ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. இப்பவே போய் ஜிஎம் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன். அட பாவி. ஐயோ, ஆளையே கொன்றுவான் போல இருக்கே. ரொம்ப மோசமானவனா இருக்கான். இவன் கிட்ட பாப்பா கிடைச்சா கண்டிப்பா பாப்பாவை கொன்னுடுவான். அபியும் பாப்பாவும் எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. மங்கா, 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 மங்கா. இந்த பக்கம் தானே வந்தா மங்கா. எங்க போனான்னு தெரியலையே. இந்த விஷயத்தை ஸ்ரீஜா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. உடனே ஃபோன் பண்ணி ஸ்ரீஜா கிட்ட சொல்லிடலாம். சார், இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இறக்கி விட்டேன். ஐயோ, ஐயோ சஞ்சீவ், யாரை பார்க்க வந்திருப்பா? மங்கா, மங்கா, மங்கா. அபி,
இந்த பக்கம்? அது மங்கா நம்ம இருக்கிற இடம் தெரியாம தேடிட்டு இந்த பக்கமா போனா. நான் கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன், ஆனா காதுலயே வாங்காம போயிட்டா. இதை எடுத்துட்டு போய் நர்ஸ்ட்ட கொடுங்க. நான் போய் மங்காவை தேடி கூட்டிட்டு வரேன். சரி ஜோதி. சார், ஹாஸ்பிட்டல் உள்ள போய் உங்க வைஃப் கிட்ட பர்ஸை கொடுத்துட்டு வாங்க. அபி என்ன பார்த்தானா எங்க போற என்ன பண்றேன்னு கேட்பா. தேவையில்லாம போய் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால நாம போகாம பேசாம டிரைவர் அனுப்பி பர்ஸை கொடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதான். நீங்களே உள்ள போய் இந்த பர்சன் நீங்களே என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துறீங்களா? என்ன சார், உங்க ஒய்ஃபு கிட்ட போய் நீங்க பர்ஸை கொடுக்காம என்ன போய் கொடுக்க சொல்றீங்க? உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் ஏதாவது பிரச்சனையா? சஞ்சீவும் ஆட்டோ டிரைவரும் என்ன பேசிக்கிறாங்க? சரியா கேட்கலையே. இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நான் அவகிட்ட வேற ஒரு இடத்துக்கு வெளியே போறதா பொய் சொல்லிட்டு வெளியே வந்தேன். இப்ப என்ன பார்த்தா அவ தேவையில்லாத கேள்வி எல்லாம் வரும். நினைச்சேன் சார், எல்லா பொண்டாட்டிக்கிட்டையும் புருஷங்காரன் பொய் தான் சொல்றான். பரவாயில்ல, கொடுங்க சார். சரிண்ணே. இந்த டிரைவரை பார்த்து எதுக்கு நம்ம பயப்படணும்? அவனுக்கு நமக்கு தான் எந்த சம்பந்தம் இல்லையே. மங்காவை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் பாப்பா இருக்கிற இடம் நமக்கு தெரியும். கடவுளே, மங்காவை என் கண்ணில் காட்டிறேன். டிரைவர் மட்டும் உள்ள போனா? ஆனா இந்த சஞ்சீவ் ஏன் உள்ள போகாம இங்கேயே நிக்கிறான்? ஒரே குழப்பமா இருக்கே. வெளியே லாக் பண்ணிருக்கு. உள்ள ஆள் இருக்குது தெரியாம வெளியே லாக் பண்ணிட்டாங்களோ? கத்தாதீங்க, நான் திறக்கிறேன். உள்ள போன ஏவல அபி குழந்தைய தூக்குச்சா இல்லையான்னு ஒன்னும் தெரியலையே. உள்ள போய் பார்க்கலானா சஞ்சு வேற வெளியிலேயே நிக்கிறான். உள்ளேயும் போய் பார்க்க முடியாது. என்ன பண்றது தெரியலையே.
சரி, எனக்கு கொடுங்க. மெடிசன் வாங்கியாச்சு. உடனே இன்ஜெக்ஷன் போடணும் மேடம். ஜோதி திறக்காதீங்க. ஜோதி